ஓம் நமோ வெங்கடேசாய. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்தூபி மலை அடிவாரத்தில் அலிப்பிரியில் அமிர்தோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1933ஆம் ஆண்டுலேருந்து 2008ஆவது ஆண்டு வரைக்கும் 75 வருஷம் இந்த மலை வழி பாதை கருடாழ்வார்லேருந்து மலைக்கு நம்ம போகிறதுக்கான ரோடு போட்டது ஞாபகார்த்தமாக இந்த ஸ்தூபியை நிறுவி இருக்காங்க. நம்ம போகும்போது ஒரு நிமிஷம் நின்று பார்த்துன்னு போகலாம். இப்போ அதையும் தாண்டி 15 வருஷம் ஆகுது, 90 வருஷம் முடிய போகுது இந்த மாதிரி ஒரு மலை வழி பாதை. அப்போ அந்த காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு போய் பெருமாளை சேவிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு சாயந்தரம் இறங்குற அளவுக்கு போக்குவரத்து வசதி, வாகன வசதிலாம் இருக்குது. ஏசி பஸ் புதுசாக 110 ரூபாய்க்கு கீழ் திருப்பதியிலேருந்து மலைக்கு போகிறதுக்கான ஒரு வசதி தேவஸ்தானம் ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் ஸ்கீம்லாம் இப்போ போயிட்டு கோடிகளில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அடுத்தபடியாக 10 லட்சம் ரூபான்னு ஒரு டோனார் ஸ்கீம், அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட 5 பேர் ஒரு நாள் தங்கி இருந்து பெருமாளை கிட்டக்க போய் இப்போ 10,500 கொடுத்து ஒருத்தர் தரிசனம் பண்ணுற மாதிரி 5 பேர் போய் அந்த தரிசனத்தை நாம் தேர்வு பண்ணிக்கிற நம்ம சௌகரியப்படியே ஒரு நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். 10 லட்சம் ரூபாய் அதிகமாக தோணுதுன்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரோ ஃபேமிலியில் 5 பேரோ தலா 2 லட்சம் ரூபாய். இப்போது ஒரு கிராமத்தில் இருக்கீங்கோ, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கோ, கிராம கோயிலில் ஒன்று கூடி பேசி பழகியிருப்பீங்க, இல்லை கம்பெனிஸு இல்லை ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. லைஃப் டைமில் ஒரு 2 லட்சம் ரூபாய் 5 பேர் ஷேர் பண்ணி அந்த 10 லட்சம் ரூபாவை பெருமாளுக்கு இஓடிடிடின்னு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துகிட்டு ஒருத்தர் அதில் டோனராக இருந்து மீதி 4 பேர் அவரோட ஜாயிண்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் லைஃப் டைமுக்கு இந்த விஐபி தரிசனம் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க 5 பேரும் ஒத்துமையாக இருந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு நாள் போடுறேன், நீ ஒரு நாள் போடுன்னு சொல்கிறதுக்கு வர மாதிரியான ஒரு நட்பு இருந்தால் சரி வராது. ஆத்மார்த்தமாக பெருமாள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க சேர்ந்து 5 பேர் பண்ணால் வருஷந்தோறும் பெருமாள் கிட்டக்க ஒரு தரிசனமும் கொடுப்பார், அக்காமடேஷனும் கொடுப்பார். இப்படி போகும்போது இந்த மலையடி வாரத்தில் சப்த கோ பிரதட்சண ஆலயம்னு இப்போ வச்சுருக்காங்க. அதில் 7 வகையான பசுக்கள், அந்த 7 வகையான பசுக்களை வளர்த்து நல்லபடியாக ஆகார வசதியெல்லாம் பண்ணி ஒரு கோவில் கோபாலகிருஷ்ண சுவாமியோட அந்த கோவில் நிறுவப்பட்டிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக எடைக்கு எடை ஒரு பசுவுக்கு எடைக்கு நாம் வேண்டின்னு கொடுத்தோன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறாவும் கோவர்தனகிரியை குடையாக பிடிச்சி பெருமாள் எப்படி எல்லாரையும் காப்பாற்றினாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. காங்கேயம், ஹாலிகார், கீர், சாஹிவால், ஓங்கோல், புங்கனூர், தர்பாங்கோர் இந்த 7 ஊர்லேருந்து தருவிக்கப்பட்ட 7 வகையான பசுக்கள் இங்கே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கீழ் திருப்பதியில் கோதண்டராமர் கோவில் மிக பழமையானது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவில்கள் எல்லாத்துக்குமே இப்போ எல்லா அபிஷேக வசதியும் உண்டு. அனைவரும் அதை கேட்டு